नितांश्च वंशाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. Raise your hand. Chant Hare Krishna Mahamantra with me. हरे कृष्ण महामंत्र महाराज सत्तमा सोलना. Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. Again, Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. More louder, louder. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. First of all, I offer my prostrate obeisance to the lotus feet of my beloved spiritual master, His divine grace, Srila Bhakti Pramod Puri Goswami Thakur. முதல்ல என்னுடைய ஆன்மீக குருவான ஸ்ரீல பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமி தாக்கூர் அவங்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். My grand spiritual master, founder Acharya of entire Gaudiya Math, His divine grace Srila Prabhupada Bhakti Siddhanta Saraswati Goswami Thakur. அதுக்கப்புறம் என்னுடைய பரம குருநாதர் கௌடியாமலை ஆச்சாரியர் ஸ்ரீல பக்தி ரூபா ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் அவர்களோட பாத கமலங்கள்ல என்னோட மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். A great grand spiritual master, His divine grace, Paramahansa Chudamani Thakur Srila Gaura Kishore Das Babaji Goswami Maharaj. அவங்களுக்கும் முன்னோடியான ஸ்ரீல கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் அவங்களோட பாத கமலங்கள்ல என்னோட Sarat Goswami, His divine grace, Satchidananda Srila Bhaktivinoda Thakur. ஏழாவது கோஸ்வாமி அப்படின்னு அறியப்படுகிற ஸ்ரீல Satchidananda Srila Bhaktivinoda Thakur. சச்சிதானந்த ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் அவரோட பாத கமலங்கள்ல என்னோட மரியாதையை நான் செலுத்துறேன். Also I offer the same to all the Acharya and pure devotees as well. அது மட்டும் இல்லாம எல்லா ஆச்சாரியர்கள் மற்றும் தூய பக்தர்கள் அனைவருக்கும் என்னோட மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். I offer my due respect to you and all. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மரியாதையை நான் செலுத்துறேன். We are in this spiritual program. நம்ம இப்போ ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கோம். Spiritual program means uplift our spirit soul. ஆன்மீக நிகழ்ச்சின்னா நம்முடைய ஆத்மாவை விழிப்புணர்வு பண்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி. We don't know anything about our life. What is the goal of our life? வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியா தெரியல.
Therefore, we should always think about அதனால அதை பற்றி நம்ம அதிகமா நினைக்கணும். what is our goal of life, நம்முடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, what is the news of the world, இன்னையோட உலகத்தோட தற்காலிகமான புதிய நிலை என்ன, what is the strange of the world, இந்த உலகத்தோட புதுமை என்ன, what is the way to reach Lord, கடவுளை அடையிறது என்ன வழி, how to, and who is really happy in this material world. இந்த உலகத்துல யார் உண்மையிலே சந்தோஷமா இருக்கா, right? So all those questions actually crane form of Jamraj asked Pandavas. இது மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மனசுல எழணும். யமராஜ் வந்து சில கேள்விகள் பாண்டவர்கள் கேட்கிறார். Pandava was in exile. பாண்டவர்கள் வந்து exile in the forest. காட்டுல வனத்துல வந்து வாசம் பண்றாங்க. So once Yudhishthir Maharaj, ஒரு சமயம் யுதிஷ்டர் மகாராஜ் வந்து feeling thirsty, ரொம்ப தாகமா இருக்காரு. யுதிஷ்டர் மகாராஜுக்கு வந்து ரொம்ப தாகம் எடுக்குது ஒரு சமயம். then he explained to Sahadev, go and find out any kind of lake here or அதை not. வந்து சகாதேவனை கூப்பிட்டு சொல்றாரு, எங்க தண்ணி இருந்தா கொஞ்சம் எடுத்துரும் அப்படின்னு அவனை அனுப்புறாரு. Sahadev saw there is a lake, a water, crystal clean water. சகாதேவன் வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு இடத்த பாக்குறாரு. அந்த நீர் வந்து அந்த வெள்ளியை உருக்கி விட்ட மாதிரி இருக்கு. So happily he ran to the lake. உடனடியாக அவர் அந்த குளத்தை நோக்கி ஓடுறாரு. As soon as he going to touch the water of lake, then the crane form of Dharmaraj, அவர் அந்த குளத்துல போய் அந்த நீரை தொட்ட உடனே யமதர்மன் வந்து ஒரு கொக்கு ரூபமா மரத்துல இருந்து அவர் காட்சி கொடுக்கிறார். he says, stop, don't touch the water. நீ இந்த தண்ணியை தொடக்கூடாது, நிறுத்து அப்படின்னு குரல் கொடுத்தார். Before touching the water, please give me the answer of my 4 questions. இந்த நீரை தொடறதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படிங்கிறார். The Sanskrit slok like this: Kacha vatta kimascharjam kapantha kasya modate mametang chatura prashnan kathayita jalang piva. இது வேதத்தில் உள்ள சமஸ்கிருத மந்திரம். The Kacha vatta, what I says, what is the news of the world? This is the meaning. Kacha vatta, what is the news of the world? இந்த உலகத்தோட நிலை என்ன? The kimascharjam, what is the strange of the world? இந்த உலகத்தோட புதுமை என்ன? Then third question, kapantha, how to reach or how to be delivered from this miserable mundane world. கடைசியில வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி, இந்த உலகத்துல இருந்து எப்படி நாம விடுபட்டு போறது? And fourth question was very easy. Who is really happy? Kasyamadati. நாலாவது கேள்வி ரொம்ப சுலபம், யார் இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு கேட்கிறார். But Sahadev doesn't care. சகாதேவன் வந்து இதை வந்து அவர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. As soon as he touched, going to take the water, and then he faint. அவர் வந்து அந்த நீரை தொட்ட உடனே மயங்கி விழுந்துடுறார். Sahadev not coming long time. சகாதேவன் ரொம்ப நேரமா வராததை பார்த்து Yudhishthir Maharaj sent Nakula. யுதிஷ்டர் மகாராஜ் மறுபடியும் தன்னுடைய சகோதரன் நகுலன் அனுப்புறார். Nakula also the same situation. நகுலனுக்கும் அதே நிலைதான். He doesn't care what crane form of Dharmaraj talking about.
ஒரு கொக்கு ரூபத்துல இருந்த யமதர்மனோட வார்த்தை அவரும் காது கொடுத்து கேட்கல. He touched the water and faint. அவரும் நீரை தொடுறாரு, மயங்கி விழுந்துடுறாரு, மூர்ச்சி ஏற்று விழுந்துடுறாரு. Then third, Arjuna coming. மூணாவது அர்ஜுனன் வரார். Arjun felt I am a Gandhidhari, means I am best archery. I don't care. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு கேள்வி கேட்கும்போது நான் வந்து வில்வித்தையில சிறந்ததான், நான் யாருக்கும் நான் இது பண்ண தேவையில்லைன்னு சொல்லி அவரும் அத யம தர்மராஜனோட வார்த்தையை வந்து மறுத்துறாரு. As soon as touch, Arjun also faint. அவரும் அர்ஜுனனும் அந்த நீரை தொட்ட உடனே மூர்ச்சி ஏற்று விழுந்துறாரு. Then Yudhishthira Maharaj sent Bhima. அப்புறம் யுதிஷ்டர் மகாராஜ் பீமன் அனுப்புறாரு. Bhima the same thing. I am best clap. மல்யுத்தத்தில் நான் ரொம்ப சிறந்த வீரன் அப்படின்னு பீமனுக்கு ஒரு நினைப்பு. Gadadhari. கதாயுத்தத்தில். Then finally Yudhishthira Maharaj came. அதே மாதிரி அவரும் நீரை தொட்டு மூர்ச்சி ஏற்று விழுந்துறாரு. கடைசியில வந்து யுதிஷ்டர் மகாராஜ் நேர்ல வராரு. Yudhishthira Maharaj, told by this crane form of Dharmaraj, Kacha Vatta. What is the news of the world? Please answer me. அதே மாதிரி யுதிஷ்டர் மகாராஜை பார்த்து அந்த யமதர்மன் கொக்கு ரூபத்தில் இருக்கிற யமதர்மன் அதே கேள்வியை கேட்கிறார். If I ask you what is the news of the world now, what do you say? You can say Bangladesh and Arakan soldier, intense relation. இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு பார்த்தோம்னா பங்களாதேஷ்ல நிறைய பிரச்சனை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் இன்னைக்கு Bangladesh trying to attack India. பங்களாதேஷ் வந்து இந்தியாவை தாக்குறதுக்கு ஒரு ஐடியா முயற்சி பண்றாங்க. Ukraine and Russia, they are fighting, they war. யுக்ரைன் ரஷ்யா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. Palestine, Israel. பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. All those news we can say. But Yudhishthira Maharaj, what he said? இதுதான் இன்னைக்கு உள்ள நியூஸ் செய்தி. ஆனா யுதிஷ்டர் மகாராஜ் என்ன சொன்னார்னா, Yudhishthira Maharaj explained entire world like a cooking pot. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த முழு உலகமே கொதிக்கிற பானையில இருக்கிற தண்ணி மாதிரி. Cooking pot. சமையல் பானை மாதிரி. In that cooking pot, all the living beings like a human, animal, reptiles, insect, tree, plant, everybody inside the cooking pot. They're all living beings. அந்த சமையல் பானைக்குள்ளதான் ஜீவன்கள் நாம இருக்கிறோம். பசு பட்சிகள், மிருகங்கள் எல்லாமே எல்லா ஜீவன்களும் அந்த பானைக்குள்ள இருக்கு. And sun like a firewood. சூரியன் வந்து நெருப்பு மாதிரி. Time, day and night is like a spoon. காலம் வந்து கரண்டி மாதிரி. So all we are in the cooking pot, time is churning inside. அந்த பானைக்குள்ள நம்ம இருக்கிறோம். காலம் வந்து அப்படியே சுழலுது உள்ள. This is the news. இதுதான் இன்னைக்கு செய்தி. You can see, we born, then you're growing, then we marry, then you're conceiving child, the old, die, again born. நம்ம வளர்றோம், திருமணம் பண்ணிக்கிறோம், முதுமை அடைகிறோம், இறந்துடுறோம், மறுபடியும் பிறக்கிறோம், மறுபடியும் திருமணம் பண்றோம். இது அப்படி நடந்துகிட்டே இருக்கு. Isn't it? இல்லையா? This is the news of the world. இதான் இந்த உலகத்தோட செய்தி. Means people doesn't think about how to jump from the cooking pot. அந்த கொதிக்கிற நீர் பானையில இருந்து எப்படி வெளியேறது, வெளியே ஜம்ப் பண்ணி வெளியே வரணும்னு யாருமே நினைக்கிறதே கிடையாது. All we are thinking to be in the cooking pot. அது உள்ளேதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. If I ask you, நான் ஒரு கொஸ்டின் கேள்வி கேட்கிறவங்க, I want to give you a boon, whatever you like to get. What will you think about it? நீங்க என்ன வரம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க?
Most of the people, they will say, I have a business. எனக்கு நல்ல வேலை வேணும், தொழில் வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. But business not giving that much profit. What is my expectation? ஆனா அது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு பலனை கொடுக்காது தொழில். Give me the boon, make my business become profitable, much more profitable than now. எனக்கு தொழில் வந்து இன்னும் நல்லா அழுத்தி அடையணும், அந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுங்க அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். Am I right? If I ask you, I like to give you a boon, then someone may say, okay, my daughter not yet married, but her age to get married. Please arrange my daughter wedding. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னோட பெண்ணுக்கு வந்து இன்னும் திருமணம் ஆகல, திருமணம் வந்து கூடி வர்றதுக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. Someone may say, my son or daughter, they already passed the exam, but no any job, ஒரு சிலர் கேட்பாங்க, government job. ஒரு சிலர் கேட்பாங்க, என்னோட பையன் பொண்ணெல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்க, ஆனா அரசாங்க உத்தியோகம் எதுவும் கிடைக்கல, அது கிடைக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு சிலர். Please arrange a job for them. அவங்க வேலைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். All those prayer will allow you to jump from the cooking pot. அதாவது அந்த பானையில இருந்து வெளியே வரணும், அதுக்கு யாராவது முயற்சி பண்றாங்களா? This cooking pot where we are now, it is miserable. இப்ப நம்ம இருக்கிற அந்த பானை, சமையல் பானை வந்து boiling, கீழே நெருப்பு எரியுது. means born, then youth, then we are involving with marriage, children, old, die, again born, and all we are suffering. இந்த சிறு வயதுல இருந்து வளர்றது, திருமணம் பண்றது, குழந்தை பெற்றுக்கிறது, மறுபடியும் சாகிறது, மறுபடியும் பறக்கிறது, மறுபடியும் ஸ்கூலுக்கு போறது, திருமணம் பண்றது, குழந்தை பெற்றுக்கிறது, மறுபடியும் சாகிறது, இதெல்லாம் துன்பம். Is anyone can say, I have no any distress, I'm completely happy? எனக்கு எந்த துன்பமும் இல்லை, நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? Anyone can say? யாராவது சொல்ல முடியுமா? கிருஷ்ணருடைய பக்தியில இருந்தா யாருக்கு எந்த துன்பமும் வராது, ஆனந்தமா இருக்கலாம். When we touch with Krishna by service, we will always be happy. Clap. This is the way to jump from the cooking pot. இந்த பானையிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த அம்மா சொல்றதான் ஒரே வழி. Miserable inside the cooking pot, all miserable. பானைக்குள்ள இருக்கிற வரைக்கும் முழுக்க துன்பம் தான். But when you chant the Lord's name in this Kali Yuga, in this iron age, present age, iron age of quarrel, age of ignorance, age of darkness, age of corruption, you have to know always, everywhere, intense relation, miserable condition. அப்ப இந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சோம்னா ரொம்ப மோசமான லஞ்சம் நிறைஞ்ச, நீதி நேர்மையற்ற இந்த பயங்கரமான கலியுகத்திலிருந்து நாம் விடுபட்டு அமைதி அடையலாம் பகவானுடைய நாமத்தை சொன்னா. So we have to jump. This is the only reason Lord sent us with the human form, with best intelligence. Lord gave us only for the jump from the cooking pot. பகவான் வந்து மனிதர்களுக்கு வந்து உயர்ந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஞானத்தின் மூலமா அந்த கொதிக்கிற துன்பமான அந்த பானையில இருந்து வெளியே வரணும். In the golden age, Satyayuga, to jump from the cooking pot, the path was meditation.
இந்த பானையில இருந்து வெளி வர்றதுக்கு முதல் யுகம் சத்திய யுகத்துல என்ன வழின்னா தியானம். After golden age appeared silver age, Treta Yuga. That time path, procedure to jump from the cooking pot was fire sacrifice. அப்புறம் திரேதா யுகம், ரெண்டாவது யுகம். அப்போ வந்து இந்த துன்பமான இந்த பானையில இருந்து வெளியே வர்றதுக்கு வழி வந்து யாகங்கள். And then next stage, copper age, Dwapara Yuga. In order to jump from this cooking pot, procedure was worshipping Lord. மூணாவது யுகமான துவாபர யுகத்துல இந்த துன்பமான சூழ்நிலையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி பூஜை புனஸ்காரங்கள். This is Iron Age. இப்போ வந்து Kali Yuga. கலியுகம் வந்து இரும்பு யுகம். Everywhere quarrel. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு. In our home you can see husband, சண்டை பள்ளியில. but temple you can see disciple and guru is quarrel. கோவில்ல குருவுக்கும் சீடருக்கும் தகராறு. Isn't it? உண்மையா இல்லையா? You can see they are jumping here to there. They are choosing who can be my guru. And guru also showing the charisma, opulence charisma. நிறைய பேருக்கு குருவா மாறணும் ஆசை. குருவுக்கு வந்து ரொம்ப எந்த Peaceful. அளவுக்கு கிருஷ்ணரை நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அமைதி கிடைக்கும். There is a devotees in our lineage named Krishnadas Kaviraj Goswami Pad. விஸ்வநாத் In Hare Krishna Maha Mantra we can reach the lotus feet of Krishna. அவர் சொல்றாரு, கிருஷ்ணோட நாமத்தை நம்ம உச்சரிப்பதன் மூலமா பகவானுடைய பாதங்களை போய் சேரலாம். At that Krishna's lotus feet is eternally blissful, அந்த பகவானுடைய eternally peaceful, eternally in love. அந்த பகவானுடைய பாதம் வந்து நிரந்தரமான அன்பு, நிரந்தரமான ஆனந்தம் கொண்டது. Nirantaramana Anandam. So you have to think about how to jump from the cooking. இதை பத்தி நம்ம ரொம்ப But தீவிரமா Yudhishthir Maharaj explained is the perfect news. Whatever news we heard from here and there is temporary news. Today what, tomorrow again hypocritically they will together. இந்த உலக விஷயங்கள்லாம் இன்னைக்கு பிரச்சனை வரும், நாளைக்கு சரியாயிடும், மறுபடியும் பிரச்சனை வரும். இது வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இது வந்து உண்மையான செய்தி கிடையாது. Am I clear? The second question, what is the strange of the world? இந்த உலகத்துல எது புதுமையானது? இரண்டாவது கேள்வி. கிருஷ்ண பக்தி தான் புதுமையானது, பழமையானதும் கிருஷ்ண பக்தி. What is that? Doing devotion to Krishna is. No. What is the strange of the world? What Yudhishthir Maharaj replied? That we have to know. யுதிஷ்டர் மகாராஜ் அதுக்கு பதில் சொல்றாரு. அதை நம்ம Yudhishthir Maharaj says, although we have intelligence, we saw people are dying, going to cremation ground with dead body. But we are speaking, we will die one day, but not seriously thinking about it. This is the strange of the world. அதாவது இன்னைக்கு தினமும் பார்க்கலாம், நிறைய பேர் இறந்து சுடுகாட்டுக்கு பிணங்கள்லாம் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் கண்கூடா. ஆனா நாம இறக்குறத பத்தி நினைக்கிறதே கிடையாது. Like you can see the goat. I saw so many meat shops. நிறைய இறைச்சி கடைகள்லாம் வரும்போது பார்க்கலாம். Many goats are there. Many goats are beside the meat shop. நிறைய ஆடுகள்லாம் அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. There are some green leaves are there. அங்க ஒரு புல்ல வந்து கட்டி போட்டுருக்கோம் அந்த கடையில. They are fighting to eat. அந்த ஆடுகள் வந்து அதை சாப்பிடறதுக்கு சண்டை போடும். But they saw the shopkeeper. He come, one goat he catch, chop in front of them, then they are selling the meat. அந்த ஆட்டுக்கு முன்னாடியே அந்த கடைக்காரர் வந்து இன்னொரு ஆடை பிடிச்சி கழுத்தை வெட்டி துண்டு துண்டா கூறு போட்டு விற்பனை பண்ணிட்டு இருப்பாரு. அதை அந்த ஆடு பார்க்கும்.
But still they are fighting to eat green இதெல்லாம் கேர் பண்ணாம leaves. அந்த புல்லுக்காக அந்த ஆடுகள் மறுபடியும் சண்டை போடும் ஒன்றோட ஒன்று. This is the problem. இதுதான் பிரச்சனை. Goat can do that because they have less intelligence. ஆடுகள் அப்படி சண்டை போடலாம், அதுக்கு அறிவு கிடையாது. But human, the best intelligence, நமக்கு சிறந்த அறிவு இருக்கு, they are not thinking about it. ஆனா அதை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லை. They're still fighting. They're still fighting amongst the brother. Why my property, my ancestor property? இன்னும் நம்ம சகோதரர்களுக்கு இடையில சண்டை போட்டுட்டு இருக்கோம், இது ஏன் சொத்து என்னோட பங்கு அப்படின்னு. Fighting this demarcation, this Indian demarcation, Afghanistan demarcation, இந்தியா ஆப்கானிஸ்தான் எல்லையில பிரச்சனை சண்டை, Pakistan demarcation, Bangladesh demarcation. பாகிஸ்தான்காரன் சண்டை வச்சு வரான் ஒரு பக்கம், Fighting. வரான். This is strange of the world. No one can alive eternally. Everybody will die. Again, they born according to the karma consequence. யாரும் இங்க நிரந்தரமா வாழ முடியாது. ஒரு நாள் நம்ம இறந்தே ஆகணும், மறுபடியும் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பிறந்தே ஆகணும். But still we have attachment. இருந்தாலும் இன்னும் நமக்கு பற்றுதல் பந்த பாசம் விடலாம். To get more and more and more. நிறைய சம்பாதிக்கணும், நிறைய material gain. பௌதிக செல்வங்கள் நிறைய வேணும். And we become an intense relation, mind is not stable. நம்முடைய அந்த நிரந்தரமான அந்த உறவை பற்றி நம்ம நினைக்கிறதே கிடையாது. பகவானுக்குள்ள நம்முடைய நிரந்தர உறவை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. What you are asking now, maybe you are begging, Lord, give me a job where I can get 50,000 rupees salary. கடவுள்கிட்ட போய் வேண்டலாம், 50,000 மாசம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை கூட அப்படின்னு. You can see many of government officers, they are getting 50,000 rupees salary. But still they are taking bribe. நிறைய அரசு ஊழியர்கள் 50,000 சம்பளம் வாங்குறாங்க, அதையும் மீறி லஞ்சமும் வாங்குறாங்க. Just to get extra income, make their family happy. Then you can see, if you are taking bribe and support your family with the money, you can see they give birth, the children become disabled children. இது இந்த மாதிரி இந்த லஞ்ச பணத்துல நம்ம குடும்பத்தை நடத்தணும்னா நாளைக்கு நம்ம குழந்தைங்க குருடாவோ செவிடாவோ ஊனமாகவோ பிறவி எடுக்கும். Down syndrome, I have seen many. Our karma's consequence will not allow us to be free. கர்ம வினை நம்மளை விடவே விடாது. Before they used to ask, give me a job. When they get job, then they get enough money. Still, this is strange of the world. பணம் வேணும்னு கேட்கிறோம், வேலை கேட்கிறோம், கிடைக்குது. இருந்தாலும் மேலும் மேலும் மனசால அடையணும் துடிக்குது. இதுதான் we're always running behind material gain, not thinking about I will die. I'm in the cooking pot, I will die. எந்த நேரம் நம்ம இறந்துடலாம், ஆனா இதெல்லாம் மறந்துட்டு அது வேணும் இது வேணும்னு மனசு சஞ்சலப்படுது. Today human, according to karma, I will born in animal. இன்னைக்கு நம்ம மனுஷா இருக்கோம், நம்ம இறந்துட்டா நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப மறுபடியும் மிருகமா கூட பிறக்கலாம். If you are hypocrisy means you are not going ahead straightway, zigzag. நேர்வழி இல்லாம யாரையாவது ஏமாற்றி சம்பாதிக்கிறது குறுக்குவழியில. The next life, because of a karma's consequence, allow you to born in snake form. அடுத்த ஜென்மம் பாம்பா பிறக்கணும். குறுக்குவழியில சம்பாதிக்கிறவங்க அடுத்த ஜென்மத்துல பாம்பா பிறவி எடுப்பாங்க. How much dangerous எவ்வளவு ஆபத்து. You are involving with hypocrisy. ஏமாத்துறதுங்கிறது எவ்வளவு. That much poisonous snake form you will born in the deep forest. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள விஷம் மிக்க ஒரு பாம்பா பிறவி எடுக்கணும் குறுக்குவழியில சம்பாதிக்கிறோம். If you become shameless, don't care about what people think, then you have to be born. We have, according to karma's consequence of shameless, you will born in a tree form. இன்னும் சில கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மரமாவும் நிக்கணும். Like Nalakuber Munigrip,
நலகுவரன் மணிகிரீவன் 2 பேர் இருந்தாங்க. Think about it. அவங்கள பத்தி நினைச்சு பாருங்க. They don't care about Narad Muni. நாரத ரிஷியை பத்தி அவங்க கவனத்துல கொள்ளல. அவரை ரொம்ப அலட்சியப்படுத்தினாங்க. They're in the lake with Apsara, means angels. அவங்க வந்து அந்த ஒரு குளத்துல தேவதைகளோட Naked from. ஆடை இல்லாம விளையாண்டுட்டு இருந்தாங்க. They're playing each other. But Narad Muni came. All the angels, Apsara, they're covering the private part of their body. Nalokubara Muni not covering. நாரத முனி அந்த பக்கம் வரும்போது பெண்கள்லாம் கைகளால நலகுவரன் மணிக்கிறவன் எதுவுமே அவர் நாரதர் வந்து சட்டை செய்யாம அப்படி நிக்கிறாங்க. Therefore Narad Muni says, hey, you are shameless. I'm cursing you அப்ப நாரதர் சொல்றாரு, நீ வந்து to become tree. உணர்ச்சியற்று நிக்கிறீங்க, அதனால மரமா போங்க அப்படின்னு சொல்லிக்கிறார். So many, I can give an example. இது மாதிரி நிறைய உதாரணம் கொடுக்கலாம். The strange of the world. We are always trying to enjoy material things. We are not thinking this is the place only miserable. நம்ம வந்து நிறைய சுகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா இது வந்து தற்காலிகமானது, துன்பமானது. அதை பத்தி யாரும் நினைக்கிறது இல்லை. இதுதான் இந்த உலகத்தோட புதுமை. Just like in the name of happiness, running behind mirage in the desert field. துன்பங்கிற பேர் Mirage means in the desert field. பாலைவனத்துல போய் நம்ம வந்து தண்ணீரை தேடுறோம். Mirage தண்ணீர். பாலைவனத்துல வந்து காணல் நீர் உண்டு. தண்ணி மாதிரி தெரியும், தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். In this material world, we are thinking this is happy. பயத்துக்கு முன்னாடி நின்னே ஆகணும். Your old age, inactive body. வயதான காலத்துல நம்மளால சரியா நடக்க முடியாது, உடல் வந்து ஒத்துழைக்காது. Still, we are hankering. We are hankering. மனசு வந்து அது வேணும் இது வேணும். Enjoy this world. This is strange. ஆசைப்பட்டுட்டே இருக்கும். முடியாட்டா கூட மனசு ஆசைப்படும். இது வந்து ரொம்ப புதுமை. Then third question, Kapantha. What is the way to be delivered from this miserable mundane world? So இதை வந்து நம்ம பின்பற்றோம்னா துன்பமான இந்த உலகத்துல இருந்து நம்ம விடுபட்டு மேல் நிலையை அடையலாம், உயர்ந்த நிலையை அடையலாம். Means to jump from the cooking pot. அது அர்த்தம் என்னன்னா அந்த கொதிக்கிற பானை தண்ணியில இருந்து வெளியே வருது. We can see that in these different places, different temple, different faith, they are promoting karma. Someone says karma is the best. Someone says jnana is the best. Kebali bishera bhandam. Amrito boliya jeba khai. Nana joni bhumi more. কদরজ ভক্ষণ করে তার জন্ম ধপাতে যায় செய்யலாம். இதுக்கு என்ன காரணம்னா நமக்கு பேர் புகழ் இதை எதிர்பார்த்தா கர்மாவை செய்யலாம். நம்ம জ্ঞான், you want to be জ্ঞானி, then your goal only one. You want to be respectable. You want to be like a god. அப்புறம் ஞான யோகம், ஞானிகள் எல்லாரும் நம்மள கடவுளா மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் எல்லாரும் ஞானியா மாறதுக்கு விரும்புறாங்க. ஷருப்ப முக்தி, முக்தி, merge with the Lord. சாயுஜ்ய முக்தி, கடவுளோட ஒண்ணு சேர்றது. ஷமிப்போ, to be near to Lord. கடவுளுடைய பக்கத்துல இருக்கிறது, அப்படி ஒரு முக்தி இருக்கு. சாலோக்ய, same abode of Lord. சாலோக்கியம் ஒண்ணு, கடவுளுடைய இடத்துல வசிக்கிறது. சஷ்டி, same opulence of Lord. கடவுளை மாதிரி எல்லா ஐஸ்வர்யங்களும் அடையிறது, அப்படி ஒரு முக்தி இருக்கு. This 5 mukti. If you become Jnani, you want that. But no one can be merged with the Lord. No one can be God. ஆனா யாரும் வந்து கடவுளாக ஆக முடியாது. Our identity, we are all eternal servant of Supreme Lord. ஏன்னா நம்முடைய அடையாளமே நிரந்தரமா கடவுளுடைய சேவகன் நம்ம. Wherever we are, we should render service to Lord. எந்த நிலையில இருந்தாலும் கடவுளுக்கு வந்து சேவை பண்ணணும்.
with loving manner. That is நல்ல அன்போட bhakti. பண்ணணும் அதை. That is bhakti. அதுதான் பக்தி. And bhakti will take us to Golok Vrindavan. அந்த பக்தி வந்து நம்ம Bhakti will allow us to establish a real identity, eternal identity. அந்த பக்தி மட்டும் தான் நம்மளை வந்து நம்முடைய நிரந்தரமான இடத்துக்கு அழைச்சு செல்லும். So in this iron age, bhakti to chant Hare Krishna Mahamantra. அதனால இந்த கலியுகத்துல வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்றதுதான் பக்திக்கு Serve the devotees of Lord. பக்தர்களோட கிருஷ்ணரோட பக்தர்களுக்கு வந்து சேவை பண்ணணும். And respect everyone. எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். No disrespect. No disrespect. யாருக்கு வந்து அவமரியாதை பண்ணக்கூடாது யாரையும். Anyone. யாருனாலும் சரி. People may observe karma. People may observe jnana. We do not disrespect, disobey. That is bhakti. Serve Lord with full of love. Serve His devotees with love. கர்மம் ஞானம் இந்த ரெண்டை விட பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இதயபூர்வமான அன்போட சேவை பண்றது ரொம்ப உயர்ந்தது. Give due respect to everyone. ஒவ்வொருவருக்கும் மரியாதை. That is bhakti. அதுதான் பக்தி. This quality will reveal in our heart through chanting Hare Krishna Mahamantra under the shelter. If we chant this Hare Krishna Mahamantra under the shelter of a bona fide spiritual teacher. ஒரு அதிகாரப்பூர்வமான ஆன்மீக குருவோட வழிகாட்டுதல்ல இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபிச்சோம்னா நம்ம இதயத்திலிருந்து அந்த பக்தி வந்து வெளிப்படும். Bona fide spiritual teacher means who has no intention to get any name, fame, distinction, desire. எந்த விதமான பேர் புகழுக்கு ஆசைப்படாதவங்க தான் உண்மையான ஆன்மீக குரு. Who is completely free from material appreciation, recognition, name, fame, distinction. பௌதிக உலகத்தோட புகழ்ச்சி அந்தஸ்து இதை எல்லாத்தையுமே மறந்து இதை எதிர்பாராதவங்க தான் உண்மையான ஆன்மீக குரு. Who has such quality? What I explained, three quality. They are bona fide spiritual teacher. அவங்க தான் உண்மையான ஆன்மீக குருவா மாற முடியும். Sometimes we can see people have such quality, but he is not connected with this lineage. சில நேரம் பக்தர்களுக்கு அந்த மாதிரி தன்மை இருக்கும், ஆனா சரியான குரு அணுகாதனால அந்த ஆன்மீகத்துல Lineage means parampara. பரம்பரை குரு பரம்பரை வந்து அவங்க The parampara established by Lord, four parampara. இந்த பரம்பரைங்கிறது வந்து கடவுளால நிர்மாணிக்கப்பட்டது. Sri சம்பிரதாயம் established by Lakshmi Devi, லட்சுமி தேவியால அது வந்து Acharya Ramanuj. ராமானுஜ ஆச்சாரியாரால நிறுவப்பட்டது. Madhva Sampradaya, Brahma Sampradaya, Brahma's parampara, Acharya Madhvacharya. That is parampara, lineage. Second. மத்வாச்சாரியர் மூலமா மத்வ பரம்பரை, பிரம்மா மூலமா பிரம்ம பரம்பரை. And then Rudra, Shiva's parampara. சிவ பெருமானோட பரம்பரையில வந்து ஒண்ணு ருத்ர சம்பிரதாயம். And Acharya Vishnu Shami. அப்புறம் விஷ்ணு சுவாமி அப்படின்னு ஒரு பரம்பரை. And Shanak, the Sampradaya's name. Acharya Nimbarko. சனத் குமாரர் அவங்க பேர்ல ஒரு சம்பிரதாயம். Shanak, four Kumaro. 4 குமாரர்கள். Four Kumaro. Shanak, Sanatan, Sanandan, Sanatan. Their Acharya, their parampara name Nimbarko, mane Shanak Sampradaya. 4 குமாரர்கள் அவங்க வழி வந்த ஒரு சம்பிரதாயம் இருக்கு, நிம்பார்க்க சுவாமி, அதுக்கு ஆச்சாரியா. This four Sampradaya. இதுதான் 4 அதிகாரப்பூர்வமான The சம்பிரதாயம். pure devotee not connected with the four Sampradaya. ஒருத்தர் தூய The பக்தர் quality is there, but no connection is Sampradaya. He is not bona fide teacher.
ஒருத்தருக்கு நல்ல பக்தரா இருந்தாலும் இந்த சம்பிரதாயத்துல தொடர்பு இல்லைன்னா அவங்க வந்து ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. Like I'm connected. Whoever following Gaudiya Math, they are also be connected with Brahma Sampradaya. கௌடிய மட பக்தர்கள் எல்லாம் பிரம்ம சம்பிரதாயம் அதை பின்பற்றுவாங்க. He is Brahma Sampradaya, I am Brahma Sampradaya. All are. Whoever look this tilak, they are all connected to Brahma Sampradaya. இந்த மாதிரி கோபி சந்தனம் யாரெல்லாம் நெத்தியில ஆயிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் பிரம்ம சம்பிரதாயம். And Brahma Sampradaya's Supreme Lord accepts Krishna appeared 539 years ago in the form of Chaitanya, and he installed Krishna and Radha. Madhacharya worshiping only Krishna. 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு ராதா கிருஷ்ணர் இந்த ரெண்டு பாவங்களை ஏற்று அவதாரம் பண்ணார். மதுவாச்சாரியர் வந்து ஒண்ணு கிருஷ்ணருடைய பாவனை மட்டும்தான் ஏற்றுவாங்க. Supreme Lord appeared in the form of devotee of Krishna. Supreme Lord Sri Krishna, he appeared in the form of devotee of Krishna. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் Sri Chaitanya Mahaprabhu. ஒரு பக்த ரூபத்திலே வரார். அவர்தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. He's showing us you have to accept parampara. பரம்பரை வந்து நம்ம ஏத்துக்கிறத அவர் வந்து நம்மளுக்கு முன்னோடியா இருக்கிறார். In the 4 parampara, 1 parampara have to accept. So he accepts Brahma. இந்த மாதிரி 4 அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயங்கள்ல ஏதாவது ஒண்ணு நம்ம He is Supreme Lord. And he installed Radharani beside Krishna. Why? Because Brahma Vaivarta Puran says, Bina Radha prasadena mat prasadad naviddate. Without Radharani's mercy, Krishna says, without Radharani's mercy, no one can get my mercy. கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, ராதாராணியோட கிருபை இல்லாம யாரும் என்னுடைய கிருபையை பெற முடியாது. Therefore, Gaudiya Vaishnava, they are worshipping Radha Krishna. அதனாலதான் அந்த கௌடிய வைஷ்ணவர்கள் எல்லாம் ராதா கிருஷ்ண வழிபாடு பண்றாங்க. That is bhakti. In this Kali Yuga, this is bhakti. Ramanujacharya, how they are worshipping most precious manner. Lakshmi Narayan, bhakti. அதே மாதிரி ராமானுஜாச்சாரியர் வந்து லட்சுமி நாராயண வழிபாட்ட ஆரம்பிச்சு வச்சார். Rudra Sampradaya, Nimbaka Sampradaya, whoever observing, chanting mantra, that is bhakti. அதே மாதிரி நிம்பார்க்க சம்பிரதாயம் அவங்களும் மந்திர உச்சாரணம்லாம் சாதனை அமைச்சு பண்றாங்க. அது ஒரு பக்தி. These are the bhakti. We have to observe it. That is the way to be delivered from this cooking pot. So இந்த மாதிரி In this miserable world. இந்த துன்பமான உலகத்துல யார் வந்து உண்மையிலே சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தார். Then Yudhishthira replied, or any of Prabhashi who has no debt. யார் வந்து மரணமே இல்லாம இருக்காங்களோ, We have no loan. Debt means DBT debt. கடன் இல்லாம யார் வாழ்றாங்களோ, and who is living in their own country. சொந்த நாட்டுல இருக்கிறவங்க. The truth, he is happy. I am not happy. Why? Because we have to understand what is the inner meaning of no date or any of Prabhashi. ஏன்னா இதுல உள்ள அர்த்தத்தை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் நம்ம அதை சந்தோஷமா இருக்கலாம். All we are, our country is the lotus feet of Krishna. This country, eternal, blissful, peaceful, loving country is the lotus feet of Krishna. நம்ம வந்து இந்திய தேசத்தை சேர்ந்தவங்க இல்ல, அமெரிக்கா தேசத்தை சேர்ந்தவங்க இல்ல, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எந்த தேசத்தையும் சேர்ந்தவங்க இல்ல.
நம்முடைய உண்மையான தேசம் பகவானுடைய தாமரை பாதங்கள். How to reach? அதை எப்படி அடைகிறது? I explained before. Or Krishna Das Kaviraj Goswami Path explained. So, chanting Hare Krishna Maha Mantra, we can reach the lotus feet of Krishna, our own country. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமா நம்மளோட சொந்த நாடான தாமரை பாதங்களை நம்ம அடையலாம். You may follow your faith. You may be in Ramanuj Sampradayas devotees. You have to chant Hare Krishna Maha Mantra. ஆனா பகவானுடைய நாமத்தை சொல்லணும். That is the way to reach our country. அதுதான் நம்ம அந்த தேசத்தை அடையிற வழி. All here, we're in the hotel. We're in the hotel. நம்ம எல்லாரும் இப்போ ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி உணவு Hotel, check in and check out. You can see all we are doing so. நம்ம எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். Therefore, chant Hare Krishna Maha Mantra. அதனால ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்க. And then you can say, I am not taking any loan from anyone. I am not indebted to anyone. Huh? But you are. You promise. But you are serving your family. You are serving your wife, serving your children, friends, relatives, but not inspired to serve Lord. நம்ம வந்து குடும்பத்துக்கு சேவை பண்றோம், மனைவி மக்களுக்கு சேவை பண்றோம், நண்பர்களுக்கு சேவை பண்றோம். ஆனா அத வெளிய வந்தோம்னா நம்ம மறந்துடுறோம். Now busy with your business, இப்போ அந்த your academic degree. தொழில வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறோம். டிகிரி வாங்கணும், அது வாங்கணும், நம்ம எண்ணங்கள்லாம் அதுல தான் போகுது. Therefore, we are still indebted to Lord. அதனால இன்னும் நம்ம வந்து கடவுளை அடையாம இருக்கிறோம். Still, you are in this not your country. The 4 question answer Yudhishthira Maharaj gave, and then came form of Jamaraj. இந்த 4 கேள்விகளுக்கு யுதிஷ்டிர மகாராஜ் சரியா பதில் கொடுத்த உடனே புக்கு ரூபத்தில் இருந்த யமதர்மன் become happy ரொம்ப சந்தோஷப்படுறார். because Jamaraj, Dharmaraj. யமராஜுக்கு தர்மராஜ் அப்படின்னு பேர் உண்டு. Yudhishthira Maharaj also Dharmaraj. யுதிஷ்டிர மகாராஜுக்கும் Also Dharmaraj. தர்மர்னு பேர் உண்டு. Dharma together make the other brother wake, 2 தர்மங்களும் சேர்ந்து alive. அந்த மூர்ச்சையற்று கிடக்கிற மற்ற சகோதரர்களை எழுப்புறாங்க. In that way, இந்த பதில் வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் இதை வந்து சரியா பின்பற்றணும். think about how to get rid from this present, this miserable condition. We're in the cooking pot. How to deliver from the cooking pot. துன்பமான இந்த உலகத்துல இருந்து எப்படி வெளியேறணும் அதை பற்றி நினைக்கணும். அதுதான் உண்மையான குறிக்கோள், வாழ்க்கையோட குறிக்கோள். Simple theory. எல்லாமே பக்தர்கள். Whoever arranged this program, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு உதவி பண்ணாங்களோ, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்களோ, they arrange your chair to sit. உங்க உட்கார்றதுக்கு There is service. நாற்காலிகளாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. They arrange the stage and they arrange this sitting place மேடை for me. எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. Okay, prasadam. ஆனா இப்ப நம்ம மகாமந்திரம் சொல்லி அப்புறம் பிரசாதத்தை ஏத்துக்கலாம். If you have any question, you can ask me. ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். If still not coming to your mind any question, உங்க மனதுல வந்து சரியா I am here. Here means in South India. The thing where search where I am, accordingly come and ask question. இது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மகாராஜ் இமெயில் ஐடி கூட கொடுப்பாங்க. அது